இது ஒரு மகிழ்வான நேரம், அருமையான மாலை நேரம். தொடர்ந்து பல விழாக்கள் என்று மட்டுமன்று, தொடர்ந்து பேசுகிறோம். மாதம் நூல்களை பற்றி பேசுகிறோம், தமிழ் இலக்கியம் பேசுகிறோம், புத்தகங்களை வெளியிடுறோம், புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். குழந்தைகள் எங்கள் குடும்பத்தில் வந்து பேசுகிறாங்க. எல்லாம் இருந்தாலும் இது கேலக்சியின் பயணத்தில் ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான நூலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். காப்பியக்கோ அப்படிங்கிற ஒரு ஆளுமை, இந்த தமிழ் ஆளுமை இப்ப சமகாலத்துல நம்ம வாழுற காலத்துல இந்த அளவுக்கு தூய தமிழ்ல அந்த இலக்கணம் மாறாம, அதே நேரத்துல நம்ம புரியும் வகையில பாக்கள் எழுதுற ஒரே ஒரு ஆளுமை அவர் மட்டும்தான் நம்மளோட இப்ப இருக்கிறார். அப்படின்றப்ப அவரை கொண்டாடுவது நம் அனைவரின் கடமை. அதை கேலக்சி மூலமாக நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியாக ஒரு துபை அப்படின்ற ஒரு நாட்டை பற்றி ஒரு காவியம் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணதுமே, அந்த நூலை வெளியிடுறத அப்ப நம்ம வெளியிடுவோம். நான் பாத்துக்கிறேன், இப்ப நீங்க பண்ணுங்க, நம்ம சிறப்பா செய்யணும். அப்ப எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்ன. காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க, எதுலையும் குறைய இருக்கக்கூடாது. விழா சிறப்பா இருக்கணும், நூல் வடிவமைப்பு சிறப்பா இருக்கணும், எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதுல இருந்து இதுவரைக்கும் கேலக்சி பதிப்பக பயணத்துல எந்த ஒரு நூலும் யார்கிட்டையும் நம்ம பணம் வாங்கி எதுவுமே செஞ்சதில்லை. எல்லாமே கேலக்சி தான் செய்யும். கேலக்சி எழுத்தாளர்களிடம் பணம் வாங்குறது, கேலக்சி தான் முழுமையாக எல்லாமே வடிவமைத்து செயல்படும். ஆனா இந்த நூலை பொறுத்த மட்டும் அவர் என் கையை பிடிச்சிட்டார். அப்போ இது நம்ம பதிப்பகம், நம்ம குடும்பம், நம்ம செய்யறோம், முழுக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிறப்பா இந்த நூலை கொண்டு வர்றதுக்கு பெரும் உறுதுணையா இருந்து அவங்க செஞ்சாங்க. அந்த வகையில அந்த உத்வேகம் எங்களை சிறப்பா இயங்க வச்சுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு அடிப்படை காரணம் தமிழ் மட்டும்தான். நம்முடைய தாய்மொழியை இந்த அளவுக்கு ஒருத்தர் சிறப்பா நம்மளோட இணைந்து எழுதி கொண்டிருக்கும் போது அதை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நல்லுடங்கள் இணைந்து செய்யறதுனாலதான் இதை நம்மளால சிறப்பா செய்ய முடியும். அந்த வகையில் அபதாயர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காப்பியக்கோ அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமை இங்க நம்மோட இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து பேசி இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் காப்பியக்கோ அல்ல, எங்க அம்மா. கூடவே இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதோட அண்ணன் முஜீப். சில நேரங்கள்ல நம்ம கட்டுப்படுத்த தொடங்கிடுவோம் பெற்றோர்களை. ஒரு வயதுக்கு அப்புறம் நம்ம ஆளுமையான பிறகு இதெல்லாம் செய்யாதீங்க, இங்க இருக்காதீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஆனா முஜீப் பண்ண எங்க கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்ற இடத்துல மட்டும்தான் கட்டுப்பாடுக்கு போவாரு. அப்பா போதும், இது வேண்டாம், இது சாப்பிடாங்க, இதை சாப்பிடுங்க. மற்றபடி அவருக்கு உறுதுணையா இருக்கிற அவருடைய மகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பிட்டு பேர் சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்வது என்னுடைய வழக்கம். காலத்தின் அருமை, வயிறுடைய தேவையும் அறிந்து இன்று வந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா ஈமான் அமைப்பின் ஹல்லுல்லா காக்கா அவங்க இவ்வளவு நேரம் வந்து இருந்து இவ்வளவு சிறப்பா இந்த நிகழ்வு முடிவு வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நன்றி. முன்பு ஐயா சொன்னது போலவே வெள்ளஞ்சி அவர்கள் அறிவியல் அறிஞர், அவரும் உங்கள் நேரம் இருந்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. மகரூர் காக்கா மற்ற அனைத்து நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய நன்றி என்பது என்னுடைய நன்றி மட்டுமல்ல, எங்களுடைய கேலக்சி கலை இலக்கிய குழுமத்தின் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, அழைப்பை ஏற்று வருகை தந்து விழாவை சிறப்பித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விட்டலாம். நன்றி சொல்லிட்டு விழாவை சிறப்பாக நிறைவு செய்வோம். முடிஞ்சது நம்ம இந்த பக்கம் போனோம்னா நமக்கு பாம்பே ஹாலில் புஃபே சாப்பாடு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் பேசலாம். வாங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.